எஸ் பிரைஸ் லார்ட். தினமும் இயேசுவோடு மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சேர்ந்து சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்து, சேர்ந்து சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ லார்ட். உமக்கு நன்றி. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். உண்மையை நான் ஆராதிப்பேன். வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக கர்த்தர் நம்மை நியமித்துக்க நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே கூட நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீதம், ஆமென், சங்கீதம் 36 நம்ம சேர்ந்து வாசிக்க வேண்டியது. ஸோ சங்கீதம் 36 12 வசனம் விட்டு நம்ம வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்தில் தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயமில்லை. அவன் தன் அக்கிரமம் அருவனுப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமம் வஞ்சனையும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கை மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்களை பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் அவருடைய செட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்துள்ள சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியும் பாராட்டியரும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கனுடைய கை என்னை பறக்கடையாமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்கார விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமென். ஓகே, இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். ஸோ கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைமைக்கு ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம். ஆமென். ஸோ இந்த சங்கீத டைட்டிலே கொடுத்துட்டாங்க, தாவீதின் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் 2 டிஃப்ரெண்ட்ஸான மனிதர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்லி அந்த காரியங்கள் உள்ளது. ரெண்டாவது பாருங்க, ஸோ தேவனுக்கு தேவ பயமற்ற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் இடத்துல தேவ பயம் இல்லை. ரெண்டாவது பார்த்தா அவனுடைய அக்கிரமத்தினால அவன் பாவத்தின் நிமித்தமாக இருக்கிறான். ஸோ பாவத்தின் நிமித்தமாக ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே காணப்படுகிறான். அதே தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து ஸோ அவருக்கு கீழ்ப்பட்டுக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த சங்கீதம் அழகாக பேசுது. ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், அவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக்கிறான். தாவீதுடைய சங்கீதத்தில் நிறைய சங்கீதங்களை பார்த்தோம். 2 டிஃப்ரென்ஸை காட்டுறோம். ஒன்று நீதிமானுக்குள்ள டிஃப்ரென்ஸை காட்டுறோம், ரெண்டாவது அநீதிமான் அல்லது தேவனுக்கு பயமற்ற ஒரு மனிதனுக்கு அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நாளிலே கூட தேவனுக்கு பயந்து அவருடைய
பிள்ளையாக இருக்கிற நமக்கு எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் சொல்லிட்டு இந்த சங்கீதம் சொல்லுது. தமது ஆலயத்துள்ள சம்பூரத்தினால் கர்த்தர் நம்ம திருப்தியாக. ரெண்டாவது பாருங்க, உமது பேரின்ப நதியினால் அவர்களை தாகம் தீர்க்கிறார். ஸோ பேரின்ப நதி, நதின்னு சொன்னாவே அந்த நதி எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் செழிப்பு இருக்கிறது மாதிரி. ஸோ தேவன் அவருடைய பேரின்ப நதியால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். அது மாத்திர ஜீவ ஊற்று இடத்தில் இருக்கிறது. எந்த காலத்திலுமே ஜீவ காலமெல்லாம் ஊறுகிற ஒரு ஊற்று. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு ஆசீர்வாதத்தை ஊமையாக சொல்லி தாவீது சொல்லியிருக்காரு. ஜீவ நதினா ஜீவ நதி செழிப்பான இடங்களை சொல்ல ஊறுகிற ஜீவ ஊற்று அப்படிங்கும் போது அது அந்த ஆசீர்வாதம் எப்பவுமே ஊர்ந்து கொண்டே இருக்கும். ரெண்டாவது பாருங்க, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம், அவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். மூன்று காரியங்கள். ஒன்று, பேரின்ப நதியினால் நம்முடைய தாகம் தீர்க்கிறார். ஜீவ ஊற்று அவரிடத்தில் உண்டு. அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சத்தை காணுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்ட வசனம் சொல்லப்படி இல்லை, ஏதாவது இருளில் நாம் இருந்தோம்னா நம்ம வெளிச்சத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஸோ தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்துக்குமா அவருடைய கிருபை எவ்வளோ பெரிதும் பாருங்கள். இந்த உலகத்தில் தேவன் நம்ம மீது வைத்த கிருபை அவ்வளோ பெரியது. நம் நினையாத ஆசீர்வாதங்கள் நினையாத நேரத்தை நம்ம தருகிற தேவன் ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதம் மாறப்போகுது. இந்த வார்த்தை விசுவாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கிறார். ஜீவ ஊற்று அவரிடத்தில் உள்ளது. அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண சொல்லி இந்த வார்த்தையின் படி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் காணப்படணும், அதை செயல்படணும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொத்துதிக்கும் நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அப்பா நாங்கள் பார்த்த வசனங்களை படி ஆண்டவரே உண்மை விசுவாசிக்க உள்ளத்தில் தகப்பனே ஜீவத்தன் நதிகள் புறப்பட்டு ஓடு நாங்கள் பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் தமது பேரின்ப நதியினால் தாகம் தீர்க்கிறேன்னு சொன்னீங்க. ஜீவ ஊற்றும் இடத்தில் உண்டு ஆண்டவர் உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காணுகிறோம். அப்பா இந்த நாளிலே தேவ ஆவியால் உம்முடைய வெளிச்சத்தை பார்க்கணும். அப்பா இருளேக்க சென்னைகள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டா சொன்னபடி கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில் வரும்போது எங்கள் சகல ஆசை உண்டாக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளை நாங்கள் ப்ளஸ் பண்ணுறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசைமாக இருக்கணும். தெய்வ பாதுகாப்பு எங்களோடு இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி. இப்படி கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலப மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்த ஒரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென்.